ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிங்சாங் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாதேவ் சார் வந்திருக்காரு. அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க போகிறோம். அதுக்கு அவங்க வந்து என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்கள் வந்து இது வரைக்கும் கல்யாணம் பண்ணல, சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க. ஏன் சார் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? அந்த கல்யாணம் பண்ண ஆசை இல்லையா? எதனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன் கல்யாணம் பண்ணலை. நான் வாய்ப்பு இருந்தும் நான் பண்ணாதவனே நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கல, சந்தர்ப்ப சூழ்நிலைகள். நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு அது மாதிரி. ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஸ்டின் கரெக்டாக எனக்கு வந்து ஆசைகள் நிறையா இருந்தது. பட் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து லோட் நிறையா இருந்தது. ஃபேமிலி பிரச்சனை, ப்ரெஷர் இருந்ததுனால அப்படியே இருந்துட்டேன். ஜென்ரலாக அப்படியே பார்ப்பேன், பசங்களை பார்ப்பேன். இது மாதிரி ஒரு வாழ்க்கை துணையாமல் ஏதாவது இது மாதிரி ஒரு வாழ்க்கை துணையாமல் ஜாலியாக அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா அப்போ நிற்குது. ஆனால் இதுவும் ஒருத்தர் சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த ஒரு மற்ற ஃப்ரெண்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்பாடா மச்சான் எப்படா பண்ணி ஊருக்கு போவோன்னு சொல்லும்போது ஏன்னா மச்சான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவங்க சொல்லுவாங்க. இல்லை மச்சான் பொண்டாட்டிலாம் டார்ச்சர் இருக்கணும். அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு இது வாய் இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணாமல் போயிட்டே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியாக போகும்போது சரி நம்மளுக்கும் யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கமாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க கேட்டீங்க. நான் பண்ணாமலாம் இல்லை, எனக்கு அமையலை. இதுதான் உண்மையான கொஸ்டின். இப்போ இது வரைக்கும் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நிறையா. என்ன சொல்கிறது, ஸ்கூல் லைஃப்பில் நிறையா, அதுக்கப்புறம் காலேஜ் நிறையா. அது ஒரு லவ்னு சொல்ல முடியல, ஜாலியாக அப்படியே போயிட்டே இருந்தோம். என்ன சொல்கிறது, சின்ன வயசில் விஷம்லாம் குடிச்சிருக்கேன் ஒரு பொண்ணுக்காக. விஷம்லாம் குடிச்சிருக்கேன், சூசைலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து லவ்னு சொல்ல முடியல, ஒரு அட்ராக்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் கொஞ்சம் வர தான் மெச்சூரிட்டி வர தான் லவ்னா என்ன அந்த ஒரு டெஃபினேஷன் புரிய ஆரம்பிச்சு. சரி, இப்போ என்ன கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கீங்களா? எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? மேடம் நான் இப்போவும் சொல்கிறேன், பொண்ணு பார்க்க போகிறேன். போன உடனே அங்கிள் நீறாங்க. இதை என்ன பண்ணுறது, அது இப்போ ட்ரெண்டிங் பண்ணி பூமர் அங்கிள் வேறு சொல்கிறாங்க. என்னால் அதை ஃபேஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் ஒரு விஷயம் இருக்கா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்தோன்னே என்ன இந்த பொண்ணு ஆன்டி மாதிரி நீங்கள் சொல்லணும். புரியல, அதை சொல்லுங்கள். அதாவது உங்களை அங்கிள் சொல்லுங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணால் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஆன்டின்னு சொல்லிடணும். இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுறீங்க. இது மாதிரி பேச ஸ்டாப் ஆயிருமே, ஃபுல் ஸ்டாப் ஆயிருமே. இல்லை ஆகாது. அவங்க உங்களை அங்கிள்னு சொல்லுங்க, நீங்கள் ஆன்டி சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடல் நம்ம வயசாகிடுச்சோம் அந்த ஃபீல் அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? பொதுவாக என்ன சொல்ல வரீங்க பசங்களுக்கு வந்து, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? லைஃப்ல செட்டில் ஆன அப்புறம் கல்யாணம் பண்ணணுமா, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் செட்டிலா? செட்டில் லைஃபே வேணாம். அந்த செட்டில் நினைச்சா ஓடி போனா இப்போ என்னன்னு எல்லாம் அனுப்புறாங்க. அது உண்மை. ஏன்னா வந்து நிறைய பசங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லுவாங்க, நிறைய வரணும் வேண்டாம் சொல்லிட்டு லைஃப்ல செட்டில் ஆன அப்புறம் வரவே செய்யுது. அதான் பசங்களோட. ஆனா வந்து அதாவது எப்போ வந்து வரணும் இருக்கோ அப்பவுமே கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து லைஃப் ரன் பண்ணலாம். அது நல்ல இருக்கும். நீ சொல்றது புரியுது. இப்போ இதை கேட்டு இதை வந்து ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கேட்டீங்கன்னா ஓகே நீ சொல்ல எடுத்து இருப்பேன். நான் இது மாதிரி செட்டில் இருந்துச்சா ஓடினேன். அதுக்கப்புறம் என்ன சின்ன சந்தோஷம் இழந்தேன். இப்போ திரும்பி பார்க்க எல்லாரும் அங்கிள் இல்லை பூமர்ன்றாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல. திருத்தரமா சில பொண்ணுங்களை பார்த்தாலும் டக்குன்னு சார் வாங்க சார் நீங்க வரணும். அந்த இதில் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, அப்போ வந்து நீங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பொண்ணு வரல. ஆமா, பொண்ணு கிடைக்கல. அதே மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல பொண்ணு கிடைச்சாலும் என்ன பண்றது, 2ஆம் தரம் 3ஆம் தரமா கிடைக்கிறாங்க. ஓ அப்படி இல்ல, வீடியோ பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. யாராச்சும் இந்த மாதிரி உங்களோட இதுல இருப்பாங்க. அவங்க உங்க நம்பர் நீங்க வேணா அப்புறம் யூடியூப் சேனல்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. நாங்க வந்து கீழே மென்ஷன் பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் மேடம். இந்த யூடியூப் சேனல் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். மக்களே நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆளு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதையும் நீங்க பாருங்க. நல்ல பசங்க குடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பியூர் மேடம். அதான் அப்படிப்பட்ட பசங்க கல்யாணம் ஆகறதுக்கு அது ஒரு ரீசன் தான். அந்த அப்படிப்பட்ட பசங்களுக்கு கண்டிப்பா வந்து பொண்ணு அமையாது. பொண்ணுங்களோட கேரக்டர் என்னன்னா, எவ்வளவுதான் நல்ல பசங்க இருந்தாலும் தேடி ஏதாவது ஒரு தெருப்பொறுக்கி தான் லவ் பண்ணுவாங்க. அதான் பொண்ணுங்களோட கேரக்டர். ஓகேவா? அது மேல இயற்கையிலே அதான் ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பா. அதனால சார் குடிக்க மாட்டாங்க. யாருக்கு எந்த பொண்ணுக்கு வந்து குடிக்காத ஒரு பையன் நல்ல லைஃப்ல செட்டிலான பையன் வேணும்னா சாரோட இதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்றோம். நீங்க வந்து கண்டிப்பா இது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ்.